Satyabama Institute of Science and Technology, Chennai. நம்மளோட மியூசிக் இன்னும் நல்லா ரீச் ஆகணும்னா சினிமா இஸ் அ பெட்டர் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக நான் வந்து செல்ஃப் டாட் மியூசிஷியன், மியூசிக்லாம் கற்றுக்கல, அப்படியே கேட்டு அப்படியே வாசி அப்படி தான். சிவானே கூப்பிடுவாங்க, வெறும் தர்புகானே கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட தெரியாமல் அதான் என் பேர்னே நினச்சிருக்காங்க நிறைய பேர். ஸோ RTM2 ஸ்க்ரீனில் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது ஓகே, யா ஃபைன், பட் அந்த பண்ணுற ப்ராசஸ் இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு முதல் முடியும்னே ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் எழுதுகிறேன். ஸோ அந்த டைட்டில் வாஸ் சம்திங் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே நான் யோசிச்ச ஒரு விஷயம். நான் தாமரைக்கு வந்து இந்த இடத்துல இந்த வேர்டு வரணும்லாம் லைஃப்பில் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதுதான். லைக் பிகாஸ் ஷீ ரைட்ஸ் லைக் ஒரு 5 சூப்பர் வேர்ஷன் எழுதுவாங்க, அதுலேருந்து எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. தமிழ் listeners are very very gifted because we still have like 2 of the most brilliant composers in India. அந்த டைமில் திருடா மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆல்பம் I don't think anyone tried or even till now. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், ஆர்கெஸ்ட்ரேஷன், பாட்டோடைய ஸ்டைல்லாம் இப்போ கிட்ட கூட மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தீம் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். லைக் ராக்கி வாஸ் சேலஞ்ச் ஃபார் மீ பிகாஸ் there were 1 or 2 songs just like slightly dark, like slightly வேறு மாதிரி தீம். அது இண்டிபெண்ட் மியூசிஷியன் தர்புகா சிவா, மியூசிக் டைரக்டர் தர்புகா சிவா, ஆக்டர் தர்புகா சிவா, டைரக்டர் தர்புகா சிவா, எது பிடிச்சிருக்கு? சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இவர் அவருடைய உண்மையான பேர் மூலிமா அறிமுகமாகாமல் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு அறிமுகமாகி தமிழ் சினிமா மக்களுக்கு, ஸோ அதுக்கப்புறம் தான் யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு, எல்லாருடைய பிளேலிஸ்ட்டில் அவருடைய பாடல்கள் இருந்திருக்கு. ஸோ இப்போது இயக்குனராகவும் அறிமுகமாக இருக்கிறாரு தர்புகா சிவா அவர்கள். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் ஃபஸ்ட்டு அறிமுகமாகி அப்புறம் தான் யார் இது அப்படின்னு கண்டுபிடிச்சி, ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான பாடல்கள்லாம் வந்திருக்குன்றது பயங்கர பிளேலிஸ்ட்டில் இன்னமும் இருக்குது உங்களுடைய பாடல்கள்லாம், கிடாரி, ENPT எல்லாமே. ஸோ இப்போது டைரக்டராக அவதாரம் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஐடியா எப்போ சார் படம் டைரக்ட் பண்ணுன்றது எப்போ தோணுச்சு? எப்போ தோணுச்சுன்னெலாம் இல்லை, ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபில்ம்ஸ் அண்ட் வாட்சிங் ஃபில்ம்ஸ். ஸோ படம் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி ஸ்டார்ட் தான். ஸ்கிரிப்ட் எழுதணுன்ற ஐடியா வந்து when I took a break from music for 1 year around 2013 அந்த டைமில். ஸோ அப்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஐடியா வந்தது. அது கூட டக்குன்னு உடனே படமாக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக எழுதலான்ட்டு I just started writing. ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்டோரியை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது எவ்ரிவன் said செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, why don't you make it into a film அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா, ஓ படமாக எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டாக இது அப்படின்னு எனக்கே அப்போ தான் தோணுச்சு. ஸோ அப்படி தான் லைக் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் ஃபில்ம்ஸ். லைக் எல்லா தமிழ் படம்னு இல்லை, பட் எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம், லைக் எனி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஃப்ரம் எனி லாங்குவேஜ். ஸோ ஐ ஆல்வேஸ் வாட்ச் எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸும். ஸோ அப்படி வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ ஒரு ஸ்கிரிப்டாக உங்களுக்கு தோணுன விஷயங்களை வந்து எழுதியாச்சு. ஸோ அது ஒரு திரைமொழிக்கு கொண்டு வரதுன்றது அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சில படங்கள் நம்ம ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். ஸோ ஒரு டைரக்டராக உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படின்றதுக்கான மெனக்கடல் ப்ராசஸ் எப்படி? ஸோ ஏன்னா நான் வந்து எனக்கு இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்ன்றது எனக்குன்னு ஒரு அப்ரோச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் யார்கிட்டையும் ஏடியாலாம் ஒர்க் பண்ணல. அண்ட் அதுக்கு முன்னாடி மேபி ஐ ஆக்டட் இன் லைக் ஒரு 1 or 2 ஃபிலிம்ஸ். அண்ட் அதுவும் வந்து ராஜதந்திரம் பண்ணும்போது, பிகாஸ் அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான், இட்ஸ் நாட் லைக் ஒரு பெரிய ஸ்டுடியோ ஃபிலிம் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னால் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு ராஜதந்திரம் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அந்த ஐடியா தான் பேசிக்காக. அதுக்கப்புறம் என்னுடைய அப்ரோச் டு ஃபில்ம் மேக்கிங் வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ அப்ரோச் மியூசிக். நான் வந்து செல்ஃப் டாட் மியூசிஷியன், மியூசிக்லாம் கற்றுக்கல, அப்படியே கேட்டு அப்படியே வாசி அப்படி தான். ஸோ சினிமாவும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி எனக்குன்னு ஒரு அப்ரோச் இருந்தது. அண்ட் கொஞ்சம் லைக் மற்ற கண்ட்ரிஸ்லாம் ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்க தியேட்டர் கம்பெனிஸ்லாம் எப்படி ரிஹர்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒரு மோஸ்ட்லி தியேட்டரோடைய அப்ரோச் தான். லைக் எப்படி ரிஹர்ஸ் பண்ணணும், ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு கேரக்டரோட நம்ம எப்படி ஒர்க் பண்ணி அவங்களே இம்ப்ரோவைஸ் பண்ண வச்சு நம்மளும் அந்த இன்புட்ஸ் எடுத்து
ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தியேட்டர் ப்ராசஸ் மாதிரி தான் என்னோடய ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ அப்படி கற்றுக்கின ப்ராசஸ் தான். லைக் ஈவன் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்தாலும் வி மீட் தட் பர்சன் அண்ட் வி ட்ரை டு கைண்ட் ஆஃப் ஒர்க் வித் தட் பர்சன். அப்புறம் தான் வி கெட் தம் ஃபார் த ஷூட். ஸ்ட்ரைட்டாக ஷூட்டுக்கு வந்து பார்த்துக்கலான்னே இல்லை. ஈவன் ஸ்மால் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஆல்சோ ஐ கைண்ட் ஆஃப் ஸ்பெண்ட் டைம் வித். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தோடனே ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் டு மேக் த. ஓகே, ஜிவிஎம் சார்கிட்டலாம் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்துருப்பீங்களா எப்படியோ? ஆக்சுவலி நாங்கள் அவர் கேட்பார் அப்பப்போ. நான் யூஸ்வலாக நான் ரொம்ப நிறைய இந்த மாதிரி விஷயம் பற்றிலாம் நிறைய பேச மாட்டேன். அவர் அப்போ கேட்பார் எப்படி படம் எப்படி போயின்னு இருக்குது அவர். அண்ட் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் ஸ்கிரிப்டோட பேசிக் ஐடியா மட்டும் நான் சொன்னேன். இஎன்பிடியில் ஒர்க் பண்ணியிருக்கும் போது ஒரு நாள் பேசிக் ஐடியா மட்டும் சொன்னேன். பிகாஸ் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு நான் ஸ்கிரிப்டை ஃபுல்லாகவே சொல்லியிருந்தேன். ஸோ ஹீ இஸ் டோல்ட் கௌதம் தடோ தர்புகா சிவா ஸ்கிரிப்ட் சொன்னார் அப்படின்னோன்னா ஹீ வாஸ் லைக் என்ன ஐடியா என்கிட்ட சொல்லவே இல்லையானோன்னா ஐ ஜஸ்ட் டோல்ட் இந்த பேசிக் கோர் மட்டும் சொன்னேன். ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். இன்ஃபேக்ட் அவர் வந்து நல்லா இருக்குது நான் பண்ணட்டுமா அப்படின்னாரு, நான் டைரக்ட் பண்ணட்டுமா அப்படின்னாரு. ஐயோ அந்த மாதிரி அந்தளவுக்குலாம் இதுக்கு அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி பர்சனல் ஸ்கிரிப்ட். அதனால் ஐ செட் நீங்கள் பண்ணால் அது வேறு மாதிரி கிளாஸியாக வேறு மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஸ்கிரிப்ட். மேபி ஐ ப்ரிஃபர் டு டூ இட் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த பர்சனல் ஸ்கிரிப்ட் அப்படின்றீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் தான் இதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருந்ததா? சி in a way I don't want to beat around the bush, but in a way ஒரு எல்லா ரைட்டருக்குமே all the scripts are very personal. லைக் நம்ம ஒரு ஃபிக்ஷன் எழுதினா கூட there is some personal elements to it. But having said that, இந்த ஸ்கிரிப்ட் of course there are some personal elements in it, but it's fiction plus personal stuff. ஸோ எது ஃபிக்ஷன் எது பர்சனல்னு நான் சொல்ல போகிறதில்ல. பட் because it happens in the 90s and it happens in a school. ஸோ 90s நான் பார்த்த சில விஷயங்கள் லைக் 90s எப்படி இருந்தது. லைக் ஏன்னா when I was in 11th standard and 12th standard, it was 97 to 99. So 97 to 99 வந்து it was a time when analog era முடிஞ்சு digital era வர time. So it was very interesting to pass that era. ஏன்னா அந்த டைமில் கேசட் வாக்மேன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சிடி அதெல்லாம் வர ஆரம்பிக்குது அந்த டைம். It was a very interesting transformation time. So I always felt that time was super interesting and we were all very lucky. அதையும் பார்த்துட்டு இப்போ இதையும் பார்க்குறதுக்கு we were very lucky. ஸோ அதனால் there are lots of personal elements because நான் பார்த்த நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ ஸ்கூலில் தான் படம் ஃபுல்லாகவே இருக்கா சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கூலும் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் தான் பிரதானமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துடைய போஸ்டரு எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு குரூப் ஃபோட்டோ, அதுவுமே ஒரு 90ஸில் எப்படி ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு டோனில் தான் இருக்குது. ஸோ உள்ளே நானும் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்றதை ஜூம் பண்ணி பார்த்தா யாருமே பார்த்த மாதிரி தெரியல. அதுதான் ஐடியா. பிகாஸ் இந்த படம் இட்ஸ் அபவுட் a bunch of people. வெறும் மெயின் கேரக்டர்ஸை மட்டும் தனியாக காமிக்காமல் ஃபுல் கிளாஸோட ஃபோட்டோவே காமிச்சா அண்ட் ஆல்சோ மெட்டஃபாரிக்கலி இந்த படத்தை அது நல்லா ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இட் இஸ் அபவுட் அ குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியை கேட்டால் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு இல்லை சி இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்சமாக வில் ஸ்டார்ட் ரிவீலிங் யாரெல்லாம் இதில் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே புதுசு தான். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாருமே புதுசு பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்ஃபார்மர்ஸ். ஆடிஷன் முடிஞ்சு செலக்ட் ஆனதுலேருந்து ஒன்ஸ் இவங்க தான் இந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு ஐ டென்ட் டெல் தம் யார் எந்தெந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்கன்னே சொல்ல. ஐ ஜஸ்ட் மேட் தம் ப்ளே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். 1 வீக் அப்புறம் தான் ஐ டோல் தம் ஓகே நீ இந்த கேரக்டர், இதான் உன் பேர், இதான் உன்னோட பேக்ரவுண்ட், இவங்க தான் உங்கள் பேரண்ட்ஸ், இதான் உன் லைஃப் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்தேன். அந்த கொடுத்த நாள்லேருந்து எல்லாருக்கும் நான் என்னென்ன பேர் சொன்னனோ வி ஆர் ஸ்டில் காலிங் ஆல் ஆஃப் தம் வித் தட் நேம். ஸோ அவங்களுக்குள்ளேயும் தே ஆல் அந்த பேர் வச்சு தான் கேரக்டர் நேம்ஸ் வச்சு தான் கூடுவாங்க. நாங்களும் இன்னி வரைக்கும் ஈவன் ஃபோன்லலாம் கூட அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் த ரியல் நேம்ஸ் நவ். ஸோ அந்தளவுக்கு எவ்ரி ஒன் ஹஸ் காட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ அதனால் ஒருத்தராக வில் ஸ்டார்ட் ரிவீலிங் த கேரக்டர்ஸ் அண்ட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் பீப்புள் ஆல்சோ. பிகாஸ் இது சினிமாவில் பார்க்குற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்காது. இட் வில் பி லைக் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் பார்த்த உங்கள் ஃப்ரெண்டோ
இல்லை நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ எல்லா மாதிரி கேரக்டர்ஸும் எல்லாராலையும் பர்சனலாக ஒரு கனெக்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்றது. ஸோ படத்துக்கான டைட்டிலும் வந்து நீங்கள் மியூசிக் பண்ண பாடலில் தாமரை அவர்கள் எழுதின வரி தான், முதல் நீ முடிவும் நீ அப்படின்றது. இதுதான் படத்துக்கான டைட்டிலாக வைக்கலான்னு இருக்கேன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களா சார்? எப்படியும் தாமரை மேம் கிட்ட இல்லை கௌதம் சார் கிட்ட? தாமரை கிட்ட பேசினேன் இதை பற்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இன்ஃபேக்ட் நான் இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து திடீர்னு ஒரு நாள் ஸ்கிரிப்ட் எழுதினே இருப்பேன். ஒரு சுச்சுவேஷன் வரும், இதுக்கு ஒரு பாட்டு பண்ணலாமே, டக்குன்னு ஸ்கிரிப்டை நிறுத்திட்டு ஒரு நாள் எதனா ஒரு பாட்டு பண்ணுவேன். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதும் போதே பாட்டு அப்படி பண்ணேன். இல்லை 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 இல்லை, இட் வாஸ் டுகெதர். ஓகே, திடீர்னு இந்த இடத்துல ஒரு பாட்டு தான் நல்லா இருக்குமே, அப்படின்னா இங்கே என்ன மாதிரி பாட்டு வரலாம், இங்கே இந்த மாதிரி ஒரு பாட்டு வரலாம் அப்படின்னா ஸ்கிரிப்டை கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாட்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ வில் பி ஒர்க்கிங் ஆன் த சாங். இல்லை ஆல்சோ எனக்கும் நல்லா இருந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் எ பிரேக் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் எவ்ரி நவ் அண்ட் தென். அதுக்கு முன்னாடி ஐ டிசைட் த டைட்டில் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும், பிகாஸ் முதல் நீ முடிவும் நீ உடைய அர்த்தம் இட்ஸ் அ வெரி மல்டி டைமென்ஷனல் அர்த்தம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு அர்த்தம். அஃப்கோர்ஸ் முதல் நீ முடிவும் நீ மைட் சவுண்ட் லைக் ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீ தான் எனக்கு முதல் பிகாஸ் ENPT அந்த கான்டெக்ட்ஸில் வரும்ல. அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஆல்சோ ஒன் மீனிங், பட் தேர் ஆர் மோர் மீனிங்ஸ் தேன் தட் இன் திஸ் ஃபில்ம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரொமான்டிக் ஜெஸ்டர். இட் இஸ் அ ரொமான்டிக் ஜெஸ்டர் அஃப்கோர்ஸ். அதை தவிர இன்னும் நிறைய மீனிங் இருக்குது இந்த லைனுக்கு. அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொன்னால் இட் மைட் சவுண்ட் லிட்டில் காம்ப்ளிகேட். இது வந்து லவ் ஸ்டோரி மட்டும் கிடையாது, ஆனாலும் லவ் ஸ்டோரி. தேர் இஸ் ஆல்சோ ரொமான்ஸ், பட் தேர் ஆர் ஆல்சோ அதர் திங்ஸ் இன் த ஃபில்ம். பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஒரு ரெண்டு பேர் லவ். ஜென்ரலாக ஹீரோயின் இருப்பாங்க படத்தில், அவங்க லவ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் there is a couple in this film which ஏன்னா பாட்டு லிரிக்ஸ் கேட்டாலே புரியும் என்னென்னு. பட் அது மட்டும் கிடையாது, தட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். அது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது படத்தில். ஸோ அது எல்லாத்தையும் என்கம்பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த முதல் நீ முடியும் நீ என்ற, பிகாஸ் இட் கைண்ட் ஆஃப் சம்ஸ் அப் எவ்ரி திங். லைக் யூ ஆர் த பிகினிங் யூ ஆர் த எண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சமப் பண்ணுது. ஸோ நான் தாமரைக்கிட்ட சொல்லும் போது, ஏன்னா அவங்கக்கிட்ட நான் சொல்லும் போதே நான் அந்த பாட்டு எழுது போகும்போது தான் சொன்னேன். ஏன்னா நான் கம்போஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து முதல் நீ முடிவும் நீ அப்படின்னு தான் கம்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தானா சரி மற்றதெல்லாம் தாமரைக்கிட்ட விட்டுலாம், ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் நம்மளே போட்டுடலான்ட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா நான் தாமரைக்கு வந்து இந்த இடத்துல இந்த வேர்டு வரணும்லாம் லைஃப்பில் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன எழுதுறாங்களோ அதுதான். லைக் பிகாஸ் ஷீ ரைட்ஸ் லைக் ஒரு 5 சூப்பர் வேர்ஷன் எழுதுவாங்க. அதுலேருந்து எது செலக்ட் பண்ணுறதுனே தெரியாது. 5 வருஷம் எழுதுவாங்களா? ஆமாம்மா, ஷி ஆல்வேஸ் ரைட்ஸ். See that's why it's great to work with her, because she takes so much pain to coin every single word. And சில பேர்கிட்டலாம் வந்து இன்னொரு வருஷன் எழுதலாமான்னு நம்ம தான் கேட்கணும். பட் அவங்களே வந்து சரணம்னா ஒரு 4 சரணம் இருக்கும், 4மே செம்மையாக இருக்கும், அண்ட் 4மே ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இதை இங்கே மாத்திர விஷயம்லாம் பண்ண முடியாது, எதனா ஒன்று செலக்ட் பண்ணுவோம் அதில். ஸோ அந்த மாதிரி நான் தாமரைக்கிட்ட சொல்லும்போது, தாமரை ஃபஸ்ட்டு 2 மட்டும் முதல் நீ முடிவு நீ வச்சுக்கலாம் ப்ளீஸ், அது மட்டும் மாற்ற வேணாம், ஏன்னா நான் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணும்போது அது பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, அப்படியே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு முதல் நீ முடிவுன்னே ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் எழுதுகிறேன் சொன்னேன். ஸோ அந்த டைட்டில் வாஸ் சம்திங் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே நான் யோசிச்ச ஒரு விஷயம். இது மியூசிக்கல் ஸ்டோரின்னு வச்சுக்கலாமா சார்? ஆமாம், there's quite a lot of music in it. And also படத்தோடைய ஒரு மெயின் விஷயம் இஸ் அபவுட் மேக்கிங் மியூசிக். ஸோ அது ஒரு முக்கியமான தீம் படத்தில். ஸோ யூ கேன் கால் இட் அ மியூசிக்கல். There are like 6 songs in the film, and there's like I'm working on a background score now, which is also like quite a lush background score. நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும் படத்தில். இட்ஸ் a very musically treated film. ஓகே, எப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம்? தேட்டரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எப்போ நாங்கள் பார்க்கலாம்? We are almost done. ஸோ ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயின்னு இருக்குது. ஸோ நடுவில் அஃப்கோர்ஸ் எல்லா வேர்ல்ட் டே பிரேக் எடுத்ததுனால நாங்களும் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. பட் லக்கிலி நாங்கள் ஷூட் முடிச்சிட்டோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு we were safe. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிருந்தது. அண்ட் now we are almost done. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ வெரி சூன். ஸோ அதான் உங்களை மீட் பண்ணும்போது இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதான் எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்களும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் கெரியர் ஆரம்பித்ததே ட்ரம்ஸில் இருந்து தான். ஸோ தர்புகாவை மட்டும் வச்சதுக்கான காரணம் என்னன்றது நீங்கள் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க, ஏன் பேர் வந்தது அப்படின்றது. ஸோ அது அப்படியே நின்னது வந்து பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் வேறு மாற்றிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அதை பற்றிலாம் அவ்வளோ யோசிச்சதே இல்லை. ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து திஸ் இஸ் நாட் சம்திங் ஐ பிளான்ட். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் லைஃப். நம்ம வீட்டில் ஒரு பேர் வைப்பாங்க,
பட் பேருன்றது மட்டும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மள எல்லாரும் எப்படி கூப்பிட்றாங்களோ அதுதான் பேர். ஸோ அதனால் நான் லைக் நேச்சுரலாக ஆர்கானிக்காக இது ஒன்று நடந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் அக்செப்டட் மேபி இதுதான் நம்ம பேராக இருக்கணும்னு இருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் எவர் சின்ஸ் திஸ் நேம் கேம் இன் இட் கேம் இன் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து தர்புகான்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னே தெரியாது. தோ நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், மேபி மியூசிஷியன்ஸ் நோ இட். நிறைய பேர் சிவானே கூப்பிடுவாங்க, வெறும் தர்புகானே கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட தெரியாமல் அதான் என் பேர்னே நினச்சின்னு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது நேச்சுரலாக அப்படி நடந்ததுனால நான் அப்படியே விட்டேன். அண்ட் இட் இஸ் பிகம் அன் ஐடென்டிட்டி ஃபார் மீ. ஸோ அந்த டைமில் ஏன் அந்த பேரை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த இன்விடேஷனில் போடுறதுக்காக சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அந்த டைமில் ஐ ஹேட் நோ ஐடியா. ஓகேவா? ஏன்னா அது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஷோ, ஒன் ஆஃப் மை ஏர்லியர் ஷோஸ்ன்னு நினைக்கிறேன். என்னோடய அது வரைக்கும் பேண்டோட வாசிச்சுன்னு இருப்போம். நான் ஒரு பெர்கஷன் பிளேயராக தனியாக ஒரு சோலோ ஷோ வித் டிஜே அப்படின்ற மாதிரி அதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ இன்விடேஷனில் ஹீ ஜஸ்ட் ரேண்டம்லி ஆஸ்க் மீ, சிவான்னு போட இட்ஸ் டூ காமன். அண்ட் அந்த டைமில் தேர் வாஸ் another percussionist சிவா, கொஞ்சம் ஓல்டர் percussionist. ஸோ நாட் சிவமணி, அது இல்லாமல் தேர் வாஸ் ஒன் மோர் சிவா. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், நிறைய சிவா இஸ் டூ காமன் நேம், எந்த சிவான்னு யாருக்கு தெரியும், அண்ட் யூஆர் ஜஸ்ட் நியூ, யூஆர் ஜஸ்ட் கம்மிங் இன், ஸோ எதனா ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்னு தான் கேட்டார். அவர் ஒன்று வாட்ஸ் ஏ ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், எனக்கு அவர் போட போகிறாருன்னு கூட தெரியாது. வாட்ஸ் ஏ ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னாரு. அந்த டைமில் நான் தர்புகா தான் நிறைய வாசிச்சிருந்தேனால நான் தர்புகான்னு சொன்னேன். சரி ஓகேன்னாரு. அவர் போட போகிறான்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா இன்விடேஷன் பார்த்தா அப்படி போட்டுருந்தது. ஸோ சரி ஓகே, அந்த ஒரு ஷோவில் போட்டது அப்படியே கேரி ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ரேடியோ மிர்ச்சி போய் தான் இட் பிகேம் ஈவன் மோர் மெயின் ஸ்ட்ரீம். ஏன்னா நான் போகும்போது சிவா வாஸ் ஆல்சோ தேர், மிர்ச்சி சிவா வாஸ் ஆல்சோ தேர். ஸோ அங்கே வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஷோ பண்ணுவோம். ஸோ அப்போலேருந்தே வந்து நான் வந்து தர்புகா அண்ட் சிவா அப்படின்ற மாதிரி மாறுச்சு. ஓகே. ஸோ அதே இன்டர்வியூவில் இப்போ விகடன் கொடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஒரே விஷயத்தை ரொம்ப நாள் செய்கிறதுக்கு பிடிக்காது, ஸோ ஏதாவது புதுசாக பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கு ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கேட்டபோது தர்புகா சொல்லிட்டீங்க. இப்போ ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மைண்ட் தான். இன்ஸ்ட்ருமெண்ட்னா மை மைண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போது. ஓகே. பிகாஸ் இப்போது I try to do all the things that are interesting for me, like திடீர்னு மியூசிக் எதனா ஸ்கிரிப்ட் இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் I can write something. If I want to act, I can act. Okay. So now I treat my mind as an instrument. So independent musician தர்புகா சிவா, மியூசிக் டைரக்டர் தர்புகா சிவா, ஆக்டர் தர்புகா சிவா, டைரக்டர் தர்புகா சிவா, எது பிடிச்சிருக்கு? இல்லை, என்னால் அந்த மாதிரி பிரிக்கவே முடியல. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி மியூசிக் பண்ணிட்டு டக்குன்னு டைரக்ஷன் மாறினீங்களே, ஆர் எப்படி திடீர்னு பிகாஸ் ஆக்டிங் வந்து இன்னும் பயங்கர சர்ப்ரைஸ் ஃபார் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். பட் எனக்கு என்னென்னா ஃபார் மீ இட்ஸ் ஆல் த சேம் ஃபார் மீ. எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் என்னென்னா, பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணதுனால என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து நான் மியூசிக் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் அப்ரோச் பண்ணுறேன். தட் பிகேம் லைக் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் மீ இன் அ வே. ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேறு விஷயம் மாதிரி தோணலை. இன் மை ஹெட் இட்ஸ் ஆல் த சேம். ஏன்னா என்னோடய அப்ரோச் இஸ் வெரி சிமிலர். ஒரு விஷயம் நம்ம என்ஜாய் பண்ணுறோமா, அண்ட் அதை நம்ம எவ்வளோ ஆனஸ்ட்டாக பண்ணுறோம், அண்ட் ஆர் வி புட்டிங் 100% இன்டு டூயிங் தட். இல்லை இது நம்மளுக்கு பிடிக்கலன்னா அதை நம்ம பண்ண வேணாம். அதுதான் என்னோடய மியூசிக்கோடைய அப்ரோச். ஸோ அது மாதிரி தான் இப்போ இது வரைக்கும் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே ஒன்று தான். அதனால் ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரெண்ட் டூயிங் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். எனக்கு அந்த கான்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதுதான் ஒரே க்ரைட்டீரியா. ஓகே. ஸோ எல்லாருமே இப்போ அன்ரிலீஸ்டு மூவிஸ்ன்றதெல்லாம் ஒரு லிஸ்டிக்கலாக எழுதிட்டுருக்காங்க. ஸோ அதில் ராஜதந்திரம் 2 வந்து எப்பயுமே ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த படத்தை பற்றி ஏதாவது இது படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் நிச்சயமாக உங்களுக்கு தோணிருக்கும் இல்லையா சார்? இட் வாஸ் நைஸ். நாங்கள் ஆர்டிஎம் ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், இட் வாஸ் நைஸ். ஐ என்ஜாய் த ப்ராசஸ். அகேன் ஆர்டிஎம் 2க்கும் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அந்த டைமில் பண்ணியிருந்த டக்குன்னு உடனே பண்ணியிருக்கலாம். இப்போ என்னென்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்க நாங்கள் எல்லாருமே வேறு ஒரு விஷயம் பண்ணின்னு இருக்கோம். எவ்ரி ஒன் ஹேஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன் பைப்லைன். ஸோ திருப்பி எல்லோரும் ஒன்றா வி நீட் டு கிரியேட் டைம் வேறு எல்லாருக்கும் இந்த டைம் நாங்கள் பண்ண முடியும், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் வரணும். வந்தால் வி கேன் டூ இட். ஓகே. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ஸோ அந்த படம் வந்தால் அந்த இதில் ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா அதோட சீக்வல் அந்த மாதிரி கேட்குறேன். எனக்கு ஃபார் மீ
ஃபர்ஸ்ட் திங் ஐ என்ஜாய் மேக்கிங் தட் ஃபிலிம். எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த படம் வந்தால் எப்படி இருக்கும்ன்றது மேபி வென் இட் கம்ஸ் அவுட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட். பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் மை செல்ஃப், இப்போ நான் எம்என்எம்என் கூட அஃப்கோர்ஸ் வென் இட் கம்ஸ் ஆன் ஸ்க்ரீன் வென் பீப்புள் ஆர் என்ஜாயிங் இட்ஸ் கிரேட் பிகாஸ் இட்ஸ் கிரேட் வென் பீப்புள் கனெக்ட், நம்மளுடைய ஆர்ட் ஃபார்முக்கு நிறைய பேர் கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு ஜாலி தான். பட் எனக்கு ஆஸ் அ பர்சன் அந்த ப்ராசஸ் பண்ணுறது இன்னும் எக்ஸைட்டிங். ஸோ RTM2 ஸ்க்ரீனில் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது ஓகே, யா ஃபைன். பட் அந்த பண்ணுற ப்ராசஸ் இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம அதை எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஸோ டெஃபினெட்லி சம்டே இஃப் யூ டூ இட், அந்த ப்ராசஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்க்குறதுக்கும் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுடைய மியூசிக்கு அந்த பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு என்ன சொல்லலாம் சார்? இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் மூவிஸ்க்கு ஒர்க் பண்ணதாக இருக்கலாம். இப்போது ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணும்போது, ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண அப்புறம் ஐ ஜஸ்ட் ரியலைஸ் அஃப்கோர்ஸ் த ரீச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை விட. இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் இருக்கும்போது ஒரு 100 பேர் நம்ம பார்த்து அதே மூஞ்சி ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க நம்மளுக்கு, வெரி லாயல் ஃபாலோவர்ஸ் ஆஃப் த பேண்ட் ஹூ கீப் கம்மிங் பேக், விச் இஸ் ஆல்சோ நைஸ். பட் ஃபிலிம் மியூசிக் பண்ண ஆரம்பித்தப்பறம் தான் லைக் ஹவ் யூ மியூசிக் கேன் ரீச் வேறு செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயம். அது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது என்ன அப்படின்ட்டு. சரி, அஃப்கோர்ஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணலாம், இட் டேக் another 50 years அது. அண்ட் ஆல்சோ மோர் தென் டேக்கிங் another 50 years, நம்ம ஊரோடைய சிச்சுவேஷன் இஸ் வெரி வெரி யூனிக் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரீஸ். ஸோ நம்மளோட மியூசிக் இன்னும் நல்லா ரீச் ஆகணும்னா சினிமா இஸ் அ பெட்டர் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணலாம், பிகாஸ் ஐ வாஸ் an independent musician before. I was trying to promote so many different bands with lots of different styles of music. But I don't think in this lifetime it will have the reach that a film music can have. You have to be like, எனக்கு அந்த ரீச்லாம் வேணாவா, நான் பாட்டு இண்டிபெண்டண்டாக பண்ணுறேன், இந்த கும்பலுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் நம்ம அதை பண்ணலாம். This is my opinion from my experience because I've come through that. So to come back to the compliment part, I'm not someone who's into social media that much, following every single comment and all that. நான் அந்த சைடாக போகிறதே கிடையாது. எதனா ஒரு ட்வீட்னா சும்மா அந்த ட்வீட்டை போட்டு விட்டோன்னா அதோட அடுத்த ட்வீட் போட போகும்போது தான் ஓப்பனே பண்ணுறது. இந்த கமெண்ட்ஸ் பார்க்குற பழக்கமே கிடையாது சுத்தமாக. பட் ஐ ஹாவ் an email ID where people can mail me directly. திட்டணும்னா கூட ஸ்ட்ரெயிட்டாக மெயிலில் திட்டிக்கலாம். ஸோ அதில் வந்து some people mail me and see, for me social media is more like a notice board. I just put things there and I go home. நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டு பக்கத்தில் நின்று யார் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்குறது இல்லை, அது மாதிரி தான். ஃபார் மீ இட்ஸ் லைக் தட். இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். பட் ஃபார் சம் பீப்புள் இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் டு டாக் அபவுட் திங்ஸ். பட் எனக்கு வந்து சோஷியல் மீடியா இஸ் அ நோட்டீஸ் போர்ட். நான் அங்கே ஒரு போஸ்டரை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். தட்ஸ் ஓகே, இப்படி நான் பண்ணுறேன்னு காமிக்கிறதுக்காக தான். பட் இன் அ வே இட்ஸ் நைஸ் ஃபார் மீ டு ஹியர் ஃப்ரம் பீப்புள். ஸோ இந்த இமெயில் ஐடியில் பீப்புள் மெயில் மீ. So adula there are lots of people who mail me like very emotional things, like how my song has helped them get over something very terrible in their life அப்படின்ற மாதிரி. See, அந்த மாதிரி கேட்கும்போது I feel like my songs there is some meaning and purpose for why I do music and what I do. Apart from ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு பண்ணுறதை விட it's helping someone in their life for something more than entertainment. So that's the biggest compliment for me and for my art form. இண்டஸ்ட்ரியில் இருந்து சார், இண்டஸ்ட்ரியிலேருந்து ஐ திங்க் when I did Kidari it was nice because I was a nobody when I did Kidari. So அதுக்கு lots of people had nice things to say about Kidari's music and it had a very rural contemporary sound மாதிரி. அது ஒன்று. அண்ட் அஃப்கோர்ஸ் everyone knows about மறுவார்த்தை அந்த விஷயம். Because again now there's so much of groupism and there is so much of social media groups where okay இந்த மியூசிக் டைரக்டர் போட்டால் இவங்க ஃபாலோவர்ஸ் பண்ணுவாங்க, இவங்க இதை பற்றி எதனா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ in that era for a song to just come in and people to just accept that song without knowing who the music director is and அவ்வளோ பேர் அந்த பாட்டை கேட்டிருக்காங்கன்னா out of its own merit, not because யார் பண்ணாங்க அப்படிலாம். ஒரு பாட்டு கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நாங்கள் எல்லோரும் கேட்குறோம் அப்படின்றது was I felt that as a big compliment from the industry.
if you consider audience as part of the industry. Industry of course, yeah, it's nice for it's industry for someone like Gautam to give a film to me and to completely trust me, and that's a big compliment for me in that way. ஏன்னா ராஜா சார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார்? As in film director or music director? Film director. I've not seen that many films in the last கொஞ்சம் வருஷமாகவே. ஓகே. Still my favorite films are சின்ன வயசில் பார்த்த படங்க தான். சின்ன வயசில் டைரக்டர் பாலு மகேந்திரா அவர் படம் பார்த்ததுலாம், those are still my favorite films. And maybe he's my favorite director because I like that style of filmmaking. ஸோ சினிமா வந்து மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம், ஈஸியாக போய் ரீச் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம். பட் சினிமா தான் அல்டிமேட்டான ஒரு டெஸ்டினேஷனாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை சார்? ஏன்னா ஒரு நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனுக்கு வந்து சினிமா தான் அல்டிமேட் டெஸ்டினேஷனாக இருக்குன்ற ஒரு விஷயமும் இருக்குது. இது ட்ரூவா ஃபால்ஸா? அதான் இது ஒரு பர்சனல் கால் தான். எல்லா இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனுமே சினிமாவுக்கு பண்ணோன்றதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நான் அப்படி பண்ணவே இல்லை. நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணும்போது I wanted to do independent music because I can do the kind of music I want to, and I can perform wherever I want to, I can perform whenever I want to. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் டு வெயிட், ஓகே இந்த படம் ஒன்று வரட்டும், நம்மளுக்கு சைன் ஆகட்டும், அந்த படம் டேரக்டருக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை பண்ணலாம்ல. நம்ம மைண்ட் செட்டுக்கு என்ன பாட்டு வேணுமோ அது நம்ம பாட்டு பண்ணினே இருக்கலாம். we can start performing it. அது ஒரு டோட்டலாக ஒரு வேறு வேர்ல்டு. பட் மேபி அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன்ஸ் மேபி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை வந்து சினிமாவுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் அப்படி ட்ரீட் பண்ணலாம். அது எனக்கு தெரில. பட் when I was doing, I wasn't thinking like இது நம்ம பண்ணால் நாளைக்கு நம்ம சினிமாவில் ஒரு மியூசிக் டேரக்டர் அப்படிலாம் இல்லை. இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணலாம், இதை நம்ம எடுத்துன்னு போகலாம் வேர்ல்டு ஃபுல்லான்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ டுக் இட் வேர் ஐ குட். அப்படி தான் நான் பண்ணேன். ஓகே. ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இப்போது எம்என்எம்என் இல்லாமல் என்ன போயிட்டுருக்கு சார்? இமைப்போல் காக்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா கௌதம் சார் கூட? நீங்கள் இல்லை, அது நான் பண்ணல. கார்த்திக் சார் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லையா? இல்லை, அது இப்போதைக்கு நான் பண்ணல. ஓகே. ஆமாம். இப்போதைக்கு ராக்கி இஸ் டன். ஸோ ராக்கி வில் பி அவுட் சூன். அண்ட் அது இல்லாமல் அன்அனௌன்ஸ்டாக நிறைய பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் திங் இன்னும் நிறைய அனௌன்ஸ் பண்ணல. ஐம் ஒர்க்கிங் ஆன் ஒர்க்கிங் ஆன் 4 ஃபில்ம்ஸ் ஃபார் மியூசிக். ஸோ எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல இன்னும். ஸோ ஐ கான்ட் டாக் அபவுட் இட் ரைட் நவ். ஸோ ஆர்டிஎம் டீமோட ஒரு ஃபில்ம் இருக்குது. அண்ட் கிடாரி டைரக்டர் அவரோடைய ஒரு கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இன்னும் 2 நான் டெஃபினட்டாக இப்போ சொல்லவே முடியாது பிகாஸ் தட் ஸ்லைட்லி பிகர் நேம்ஸ். குயினோட சீக்வல், அஃப்கோர்ஸ் தட் இஸ் த சினிமான்னு பார்த்தா இன்னும் ஒரு 2 நேம்ஸ் தட் ஐ கான்ட் ரிவீல் நோ. ஸோ அதுவும் ஒர்க்கிங், பட் எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட், பட் அதுவும் இருக்குது. ஓகே. ஸோ நிறைய கண்ட்ரிஸோடைய மியூசிக் வந்து அப்சர்வ் பண்ணி இப்போ நீங்கள் அந்த தர்புகா மாதிரியான நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அரபில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றீங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம மக்கள் வந்து அதை எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு எப்படி அது புரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா சார்? ஒரு அரபிக் மியூசிக்கை, ஒரு சவுத் அமெரிக்கன் மியூசிக், ஒரு போர்ச்சுகீஸ் மியூசிக் உள்ளே வரும்பொழுது நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி அது கன்வே ஆகும்ன்றது? ஐ திங்க் பீப்புள் ஆர் வெரி வெரி ரிசெப்டிவ். அண்ட் ஆல்சோ பீப்புள் ஆர் நாட் லைக் இது என்ன புதுசாக ஒரு சவுண்ட் இருக்குது, இது நம்மளுக்கு செட் ஆகாதேன்னு கிடையவே கிடையாது. பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் டு நியூ சவுண்ட்ஸ். நம்ம தான் பண்ணும்போது ஐயோ இது ஓகேவான்ட்டு யோசிக்கிறோம். பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். அதுவும் இப்போது பீப்புள் ஆர் ஈவன் மோர் ஓப்பன். அண்ட் ஆல்சோ வி டோன்ட் ரியலைஸ் தட் இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இளையராஜா சாராக இருக்கட்டும், அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அண்ட் பீப்புள் ஹவ் ஆல்ரெடி ஹர்ட் இட். இன்னொன்று அதெல்லாம் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி இதுதான் இதெல்லாம் அப்படிலாம் சொல்லலை. பட் அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க அது எல்லாமே. ஸோ நம்ம தமிழ் லிசனர்ஸ் ஆர் வெரி வெரி கிஃப்டட் பிகாஸ் we've had like we still have like 2 of the most brilliant composers in India. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நான் இப்போ கூட எதனா ஒரு பாட்டு எதனா ஒன்று பண்ணிவிட்டு அந்த பாட்டை கேட்டால் ஓ ஏஆர் இது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்காருல அப்படின்னு எனக்கு அதோட கனெக்ஷன் தெரியும். பிகாஸ் ஐ எம் லக்கி பிகாஸ் நான் அவங்க 2 பேரோடைய மியூசிக்குமே நான் கேட்டு வளர்ந்தேன். அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் டு மை மியூசிக்கல் ஜேர்னி. And a huge inspiration. Like what AR did in the 90s, it's mind blowing. இப்போ நான் எதனா 90s ஒரு பாட்டு கேட்டால
அப்பா 90s எப்படி இது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணும். அதெல்லாம் எம்என்எம்எல்ல வருதில்ல சார்? இதெல்லாம் எம்என்எம்எல்ல வராது, இந்த இன்டர்வியூவில் வந்துடும். ஓகே. ஸோ பிகாஸ் ஹவு ஹீ எக்ஸ்பிரிமெண்டட் வித் சவுண்ட்ஸ். இப்போ நான் பண்ணும்போது அவர் அந்த 90s இன்னும் பயங்கர வைல்டான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காரு அந்த டைமில். லைக் அந்த டைமில் அந்த மியூசிக்லாம் நிறைய கேட்டாச்சு. இப்போலாம் அந்த மியூசிக் நான் அவ்வளோ கேட்கவே வேணாம், பிகாஸ் இட்ஸ் ஆல் இன் த ஹெட். இப்போ டக்குன்னு யோசிச்சா அந்த டைமில் திருடா மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆல்பம் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் ட்ரைட் ஆர் ஈவன் டில் நவ். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், ஆர்கஸ்ட்ரேஷன், பாட்டோடைய ஸ்டைல்லாம் இப்போ கிட்ட கூட மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ் ஆல்ரெடி கேட்டாச்சு. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாமே ஓகே தான். ஸோ நம்ம தான் நிறைய யோசிக்கிறோம், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்னு. பட் பீப்புள் ஆர் வெரி வெரி ரிசெப்டிவ் அண்ட் தே என்ஜாய் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ ஜென்ரலாக தமிழ் சினிமான்னு கேட்கல, மியூசிக் வந்து லாங்குவேஜ் தாண்டின ஒரு விஷயந்தான். தர்புகா சிவா அவர்களுக்கான இடம் சினிமாவில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ அந்த அளவுக்குலாம் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் டூயிங் கான்டென்ட் தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. ஐ வாண்ட் டு டூ லாட்ஸ் பட் ஐ வாண்ட் டு டூ இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எடுத்துன்னு வரணும் இன்டு மியூசிக் அண்ட் ஆல்சோ இன்டு ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் அண்ட் லைக் இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ் ஃபார் ஸ்டோரிஸ். அதுதான் எனக்கு இந்த ஸ்பாட் என்ன எல்லோரும் இப்படி பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஐ வாண்ட் பீப்புள் லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் வாட் ஐ எம் டூயிங் அண்ட் ஐ வாண்ட் டூ இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். அண்ட் ஈவன் மியூசிக்லேயும் அதே மாதிரி தான். Like I want to do films that are like super interesting in terms of content itself and in terms of scope of making music for it. And as much as I enjoy directing, I also enjoy making music for others. Okay. See, ipo I did Rocky. Like the music for Rocky is something that I don't think I would have done. டீச்சர் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அருண் மாதேஸ்வரனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கிறதுனால தான் he pushes me to do that style of music. Okay. நானா ஒன்று பண்ணனா அது வேறு மாதிரி தான் இருக்கும். So that's why I think it's very important for me to work with other people. So ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ண like right now I'm working with a director and she has a very different vision and like in terms of he or she. So in that way நான் யோசிக்காத ஒரு சவுண்ட்ஸ்கேப்லலாம் வந்து எனக்கு ஒரு பாட்டு பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. இல்லைனா நான் என்னுடைய ஒன் ட்ராக் மைண்ட்லேயே நான் பாட்டு பண்ணிடுவேன், இந்த மாதிரி பாட்டு தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ தட்ஸ் வை என்ஜாய் ஒர்க்கிங் வித் அதர் பீப்புள் அண்ட் தே கம் இன் வித் சேலஞ்ச். சம்டைம் லைக் தே கம் இன் வித் சேலஞ்ச் லைக் இந்த மாதிரி ஒரு தீம் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். லைக் ராக்கி வாஸ் சேலஞ்ச் ஃபார் மீ பிகாஸ் தேர் வர் ஒன் ஆர் டூ சாங்ஸ் விச் இஸ் லைக் ஸ்லைட்லி டார்க், லைக் ஸ்லைட்லி வேறு மாதிரி தீம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பாட்டு அட்டம் பண்ணதே இல்லை. பட் ஐ கேன் டூ தட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் அப்படின்றதே எனக்கே ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக. அந்த ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாரும். ஸோ ஒரு பெஸ்ட் விஷஸ் ஃபார் எம்என்எம்என். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். Satyabama Institute of Science and Technology, Chennai.